ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உதட்டில் இருக்கிற கருமை எல்லாத்தையுமே நீக்கி உதடு நல்லா பிங்க் ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உதடு எதுக்காக கருமையாகுது அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளோட உதடு மேலும் கருமையாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன். நம்ம சரியாக தண்ணி குடிக்காத போதும் நம்ம உதடு கருப்பாகுங்க. டெய்லியும் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். ஜென்ஸ் சில பேர் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறப்பவும் உதடு ரொம்பவே கருமையாகுங்க. அடுத்ததாக என்னென்னா லிப்ஸ்டிக்குங்க. நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் இருக்கும். வெளியே போகும்போது லிப்ஸ்டிக் போடாமல் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல தரமான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா குறைவான விலையில் லிப்ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அதில் அதிகமான கெமிக்கல் இருக்கிறதுனால இதனாலையும் நம்மளோட உதடு அதிகமாக கருமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச விலைக்கும் நல்ல தரமான லிப்ஸ்டிக் தானான்னு ஒருக்கா நீங்கள் டபுள் செக் பண்ணி வாங்கினீங்க நமக்கு உதடு ரொம்ப அதிகமாக கருமையாகாமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ப்ரெக்னென்சி டைமில் சில லேடிஸ்க்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் வருங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் உதடு ரொம்பவே கருமையாகும். அடுத்ததாக ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாக்கால் அடிக்கடி லிப்ஸை தடவிட்டே இருப்பாங்க, எச்சு வச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் லிப்ஸை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறப்பவும் நமக்கு லிப்ஸில் வெடிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாக்கால் லிப்ஸில் எச்சு வச்சுட்டே இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி லிப்ஸ் நாளடைவில் கருமையாயிடுங்க. உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. அடுத்ததாக சில பேர் வெயிலில் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வெயிலில் அலையிறப்பவும் நம்மளோட லிப்ஸு ரொம்பவே டார்க் ஆகுங்க, கருமையாகும். லிப்போட சென்டரில் ஒரு கலரில் இருக்கும். ஆனால் லிப்பை சுற்றி இந்த மாதிரி ரொம்ப கருமையாக இருக்குங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயிலில் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் லிப் பாமும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லிப் பாம் நீங்கள் வெயிலில் போகிறப்ப நீங்கள் போடுறதுக்கு இது போல் SPF இருக்கிற லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். SPF 30 இருக்கிற லிப் பாம் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த செபாமெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் SPF இருக்கிற எந்த லிப் பாம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெயிலில் போகிறப்ப டெய்லியுமே இந்த லிப் பாமை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உதடு கருமையாகாமல் பார்த்துக்கலாங்க. இதை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாங்க. டெய்லி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு உதடு கருமையாக இருந்தாலும் நாளடைவில் அது நல்லா பிங்க் ஆயிருங்க. அடுத்ததாக நான் வேஸ்லினும் யூஸ் பண்ணுறேங்க. நான் வீட்டில் இருக்கிறப்ப டெய்லி இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணுவேங்க. வேஸ்லின் நல்ல ஒரு லிப் பாம் தான். இதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப திக்காக இல்லாமல் இது போல் கொஞ்சம் தின்னாக இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதுதான் நமக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. காலையிலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு கருமையான லிப்ஸ் எல்லாமே நாளடைவில் நீங்கி நல்லா கலர் ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லிப் பாம் வாங்கும்போது இந்த மாதிரி தின்னாக இருக்கா அப்படின்னு டபுள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அடுத்ததாக உதடில் இருக்கிற கருமை எல்லாத்தையுமே நீக்கி உதடு நாளடைவில் நல்ல பிங்கிஸாக ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூடவே நான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எலுமிச்சை பழ சாறு அதிகமாகலாம் தேவைப்படாது, ஒரு 10 ட்ராப் அளவுக்கு தான் தேவைப்படுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த தேனில் இந்த சுகரை சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. சுகர் நல்லா கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்ம ஒரு 10 சொட்டு விட்டுக்கலாங்க. 10 ட்ராப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க.
நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து நம்ம உதட்டில் இருக்கிற கருமையெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தேன் சேர்த்துருக்கிறதுனால அந்த தேன் வந்து நம்ம உதட்டில் இருக்கிற கருமையெல்லாம் நீக்கி நல்லா பிங்கிஸாக ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த எலுமிச்சப்பழ சாறு இருக்குது பாருங்கள். எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா உதட்டில் இருக்கிற கருமையெல்லாம் நீக்கி ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு, உதடு வந்து நல்ல கலர் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி உங்கள் உதட்டில் வந்து சர்க்குலர் மோஷனில் இது போல் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் உங்கள் உதட்டில் வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம ஹார்ஸாக ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உதட்டில் வந்து காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால அதனால் நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு உங்கள் உதடு சுற்றி சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் நீங்கள் கழுவி வைக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் உதடு தொட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப நல்ல ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதடு வந்து நல்லா சாஃப்டாக பேபி ஸ்கின் மாதிரி இருக்குங்க. நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை அல்லது முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் உதடில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நாளடைவில் உங்களுக்கு அந்த கருமையாக இருக்கிற உதடு எல்லாமே நல்ல பிங்காக கலர் ஆயிருங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்கிறத ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாரம் 3 முறை அல்லது 2 முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உதட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இதை விட ஈஸியான மெத்தட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே பீட்ரூட் வச்சுருப்போம் இல்லையா? பீட்ரூட்டில் இது போல் சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி அதோட சென்டரில் வந்து இது போல் கோடு போட்டுக்காங்க. கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஜூஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இதை வச்சு உங்கள் உதடு சுற்றி 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை தேய்க்கும் போது உங்களுக்கு உதடு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் டெய்லியுமே தேய்ச்சிட்டு வரலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நாளடைவில் உங்களுக்கு அந்த கருமையான உதடு எல்லாமே நல்ல பிங்க் ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாங்க. கழுவணும் கூட அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப கழுவாமல் அப்படியே விட்டுருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் இல்லை, இதை விட ஒரு சிம்பிளான டிப் என்னென்னா நம்ம எல்லார் வீட்லையுமே ஐஸ் க்யூப் வச்சுருப்போம் இல்லையா? ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சுருப்போம் இல்லையா? அதை எடுத்து உங்கள் உதட்டில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. டெய்லியுமே இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் க்யூப் எடுத்து உதடில் நல்லா தேய்ச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு நாளடைவில் அந்த கருமை எல்லாமே நீங்கி உதடு வந்து நல்லா பிங்க் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உதடில் உங்களுக்கு வெடிப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணுறப்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த உதடு வெடிப்புமே சரி ஆகி உதடு நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கருமையாக இருக்கிற உதட கலர் ஆக்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் லிப்ஸில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து நல்ல கலர் ஆகுறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடி வந்து உங்கள் உதட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு நாளடைவில் உதடு வந்து நல்ல பிங்க் ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.